யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப். ஒரு பேரல் $86 விலை குறைந்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலை உயர்ந்து மக்களுடைய கஷ்டங்களை புரிந்து கொள்ளாமல் மத்திய ஆட்சியால் நடந்து முடிக்கின்றார்கள். விலை குறைகின்ற பொழுது குறைத்திருக்க வேண்டும். அதற்கு மாறாக விலை ஏற்றி மக்களை வாட்டி வதைக்கின்ற, மக்களை வஞ்சிக்கின்ற அரசு மத்திய அரசாக பார்க்கப்படுகிறது. அதேபோல மாநில அரசு 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தல் போது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் டீசல் விலை $4 குறைப்பேன் என்று சொன்னார்கள். அவர்களும் குறைக்கவில்லை. மக்களை வஞ்சிக்கின்ற அரசாக மத்திய மாநில அரசு இருக்கின்றது. இதனால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இதனால் மக்கள் தான் துன்பப்படுகிறார்கள். அதேபோல இன்றைக்கு தமிழகத்திலே வேளாண்மை, கைத்தறி, விசைத்தறி, இன்றைக்கு பல்வேறு தொழில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் இன்றைக்கு அந்த தொழில் இழக்க வேண்டிய அபாய நிலையை பார்க்கின்றோம். இன்றைக்கு நெசவு தொழில் கடுமையாக சரிந்து விட்டது. ஜவுளி தொழில் கடுமையாக சரிந்து விட்டது. இதற்கெல்லாம் காரணம் மத்திய அரசுடைய கொள்கை சரியான முறையில் இல்லாத காரணத்தாலே, அதை நடைமுறைப்படுத்த தவறிய காரணத்தாலே இன்றைக்கு இந்த தொழில் எல்லாம் சரிந்து இந்த தொழில் புரிகின்றவர்கள் படுபாதாளத்துக்கு சென்று விட்டார்கள். இதையெல்லாம் மாற்றம் தர வேண்டும் என்றால் நம்முடைய வெற்றி வேட்பாளர் அறிவிச்சவர் விக்னேஷ் அவர்கள் வெற்றி பெற்று எங்களுடைய குரல் நாடாளுமன்றத்தை ஒழித்து இதற்கு தீர்வு காணப்படுவார். அதேபோல திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று 3 ஆண்டு காலமாகின்றது. இந்த 3 ஆண்டு விடியா திமுக ஆட்சியிலே இன்றைக்கு மின்கட்டண உயர்வு 52%. வீட்டுக்கு மின்கட்டண உயர்வு. இன்றைக்கு கடைக்கு பீக்கவர் என்று சொல்லி 2 மடங்கு கட்டணத்தை வசூல் செய்கிறார்கள். இது போதாது என்று இந்த விடியா திமுக ஆட்சி ஏற்பட்ட பிறகு கடை வரி 150% உயர்த்திருக்கின்றார்கள். வீட்டு வரி 100% உயர்த்திருக்கின்றார்கள். இதனால் மக்கள் துன்பத்துக்கு ஆளாயிருக்கின்றார்கள். அதோடு குடிதண்ணீர் வரி உயர்வு. யூரோ கிரிப் டயர்ஸ் பை டிவிஎஸ். இது சாதாரண கிரிப் இல்ல, யூரோ கிரிப்.